அரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோங்கிற நிகழ்ச்சியில தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் கஞ்சனூர் ஊராட்சியை சேர்ந்த வானொலி நேயர் அருமையுடைய மகன் திருமணத்துக்காக நம்ம ஆடுதுறைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஆடுதுறையில தான் நிக்கிறோங்க. அந்த வானொலி நேயர் திருமணங்கிறதுனால தமிழ்நாட்டில இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து அந்த வானொலி நேயர்கள் உறவினர்களை விட நண்பர்களை விட பெரிய ஒரு சொந்த உறவோடு இன்னைக்கு வந்து அந்த இல்ல நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த மணமக்களை வாழ்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேயர்கள்ல ஒரு சில பேரை நம்ம இப்போ சந்திக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா எங்க இருந்து வர்றீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகார் ஆர் சங்கரன். வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல பூம்புகார்ல இருந்து இங்க நீங்க வர்றீங்க. எப்படி ஒரு வானொலி நேயருடைய நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் இந்த அகவையிலையும் கலந்துகிற ஆர்வத்தோட இந்த அளவுக்கு வர்றீங்களே, என்ன காரணம்? வானொலி நேயருங்கிறதுங்க அதாவது உறவினர்களை தாண்டுல பந்த பாசம் எங்களுக்கு ஏற்படுது. அதனால வானொலி நேயர்னால நாங்க முதன்மையா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கோம். சில நிகழ்ச்சிகளை தவிர்க்க முடியல. அதுல நாங்க அதுக்கு இரவு நேரம் ஒரு சில காரணங்களால் சில நிகழ்ச்சிகளை தவிர்க்க முடியாம தவிர்த்து விடுகிறோம். அந்த நிகழ்ச்சியில எங்களுக்கே ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அவங்கள நேரம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் அதாவது எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சீங்கன்னா நாங்க எப்படியும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துப்போம். நீங்க காரை பண்பலையில என்னென்ன நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கீங்க? காரை பண்பலையில அச்சாணி, அனுபவம், அற்புதம் மற்றும் அந்த பாடல்கள், விரும்பி கேட்ட பாடல்கள், எல்லா நிகழ்ச்சியிலுமே நான் கூட வரைக்கும் வருவாங்க. நான் ஒரு மூத்த நேயர். எனக்கு வயது 67. நான் சரி அதாவது ஒரு 32 வருஷமாவே நான் அந்த வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வானொலிக்கு ரொம்ப பரிச்சயமானவன் தான். எல்லா நேயருக்கும் எனக்கு தெரியும். பூம்புகார் சங்கரனாவே தெரியும். நான் சிலப்பதிகாரத்தை பத்தி தான் கூடிய வரையில் வானொலியில பேசுவோம். பூம்புகாரோட சிறப்பை பத்தி பேசுவோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை பத்தி சுருக்கமா கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கண்ணகியோடைய வரலாறு. கோவலன் கண்ணகி வாழ்ந்த இடம் பூம்புகார். அதோட மேலும் சிறப்பு குடகுமலையில் உற்பத்தி ஆகின்ற காவிரி ஆறானது இங்கே காவிரி பூம்பட்டினம் எனும் பூம்புகாரிலே சங்கமம், அதாவது வங்காள விரிகுடா கடலிலே சங்கமமாகிறது. அத்தகைய சிறப்பு மிக்க இடம். அங்கே கலைக்கூடம் என்று ஒரு அரசால் நிறுவப்பட்ட ஒரு கலைக்கூடம் அங்கு இருக்கின்றது. அதாவது வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதை கண்டு மகிழ்கின்ற அளவில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பூம்புகார் என்றாவே கோவலன் கண்ணகி மற்றும் அதில் உள்ள மணிமேகலை என்பவர் ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா அட்சய பாத்திரம், அதாவது எங்க ஊர்ல தர்மகுலம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்தா உங்களுடைய அட்சய பாத்திரம் மணிமேலை கையில கிடைத்தது. அது ஆதிரை கையால அதை உணவு இடும் பொழுது அந்த அட்சய பாத்திரத்திலிருந்து உணவானது அதாவது பெருகிக் கொண்டே இருக்கின்றது. அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கின்றது. அத்தகைய அட்சய பாத்திரம் பெற்ற சிறப்புமிக்க ஊர் இந்த பூம்புகார். மேலும் பூம்புகாரில் அதாவது இயற்பகை நயினார் என்ற நாயன்மார்கள் ஒருவர் வாழ்ந்த இடம் அது. அதே போல பட்டினத்தார் பூம்புகார், அதாவது காவேரி பூம்பட்டினத்தினுடைய சிறப்பை கேள்விப்பட்டு அதாவது கடவுள் சிவபெருமானுடைய வேண்டி குபேரன் பட்டினத்தாராக, அதாவது திருவெண்காடாராக பூம்புகாரில் இந்த காவிரி பட்டத்தில் அவதாரம் செய்கிறார். அவரை பிறகு பட்டினத்தாராக மாறி பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அது நிறைய அற்புதங்கள் இருக்கு. அவர் பேசிட்டே இருக்கலாம், டைம் இல்ல. நன்றி நன்றி. இப்ப அந்த கண்ணகி கோவலர் வாழ்ந்த இடம் இப்ப கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது இப்ப அதை பத்தி என்ன? இல்லைங்க, அது கடலுக்குள்ள இருக்கிறதுங்கிறது ஒரு ஆய்வால். அதாவது ஒரு 11 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் கடலில் மூழ்கி இருக்கிறதாக, 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் மூழ்கி இருக்கிறதாக அயல்நாட்டு அறிஞர் ஹார்ட்பர்க் என்பவர் கூறியிருக்காருங்க. அதோட கோவலன் கண்ணகி வாழ்ந்த இடமானது அதாவது இப்ப தற்போதும் இருக்கின்ற தர்மகுலத்திற்கு அருகிலே இருப்பதாக ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எப்படி என்றால் அவர்கள் ஃபர்ஸ்ட் அதாவது தன்னுடைய இல்லத்தை விட்டு புறப்படும் பொழுது மணிவண்ணன் கோட்டம் என்கின்ற பெருமாளை வணங்கிதான் முதல்ல செல்றாங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா கோயில்களையும் வணங்கி காவிரி கரை வரையா போறாங்க. அதாவது அந்த பெருமாள் கோயில் மணிவண்ணன் கோட்டம் என்பது நான் வசிக்கின்ற வெள்ளையன் இருப்பு, அதாவது நான் இருக்கின்ற இடம் வெள்ளையன் இருப்பு. வெள்ளையன் இருப்பு என்பது ரோமானியர்கள் இருப்பு வைத்திருந்த இடம், வாழ்ந்த இடம் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. அதன் அருகில் இருந்தால் கோவலன் கண்ணகி வாழ்ந்ததாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது. எப்படி இருந்தாலும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. இன்னும் உங்களை சந்திக்கிறதா இருந்தா பூம்புகார்ல உங்களுடைய என்ன சொல்லுங்க. அதோடைய
மற்றவர்களும் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது ஆய்வு, ஆ, கல்லூரி ஆய்வு பணியில் ஈடுபடுகிற, அதாவது டாக்டரேட் பட்டத்துக்காக ஆய்வு பண்ற மாணவர்கள் நிறைய பேர் நான் அவர்களுக்கு பூம்புகாருடைய வரலாற்றை நான் சுருக்கமாகவும் விரிவாகவும் கூறியிருக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க என்ன சொல்லுங்கய்யா? 94 4 25 300 42. சரிங்க. ஆர் சங்கரன், பூம்புகார். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நான் கேட்ட கேள்விக்கு மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த பூம்புகார் வரலாற்றை சொல்ல போனா நீங்க மணிக்கணக்கில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நேரம் இல்ல, அதனால ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் சார்பில் நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி.